இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுலேயே போய் பிடிப்பாங்க. வரமிளகா ஒரு 5-6 பாருங்க. புளி சூப்பராக வச்சுருக்காரு. சரிங்களா? எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதோட மசாலாவோட ஃப்ளேவர் வந்து அவங்க வறுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டேஸ்ட் அப்படியே வாய் ஃபுல்லாக இருக்குது. வணக்கம், நான் விஸ்டன் கிச்சன் சார்பாக ஷெஃப் வருண். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிஷ் ரெசிபி பண்ண போகிறோம். ஃபிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டினரி நீங்கள் தவாவில் போட்டு ஒரு மசாலா போட்டு தான் போடுவீங்க. நம்ம ஒரு மசாலாவும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு தனியாக ஒரு சட்னி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரெசிபி இன்றைக்கி பண்ண போகிறோம். அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்மீன் வறுவல். அது வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் பக்கெட்லாம் ரொம்ப ஃபேமஸ். இது நம்ம விஸ்டம் கிச்சனில் வந்து எவ்வளோ சிம்பிளாக வந்து பண்ணுறோன்னு பாருங்கள். இது ஆற்று மீன் வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்று மீன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஃபிஷ் மசாலா, சோம்பு, சீரகம், மிளகு, உப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு எலுமிச்சம்பழம், வரமிளகாய், புளி, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மேரினேஷன் பண்ணிடலாம். மேரினேஷன்னா நம்ம மசாலா ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு வச்சிடலாம். அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த மசாலா லைட்டாக மசாலா கொடுத்தா போதும். அடுத்து மஞ்சத்தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணுறதுனால கண்டிப்பாக ஆயில் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். சும்மா ஜென்ரலாக அந்த மசாலா வந்து உள்ளே பிடிக்கிறதுக்காக ஆயில், சால்ட்டு இதை மட்டும் நம்ம கொடுக்குறோம். இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுலேயே போய் பிடிப்பாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரலாக ஒரு மசாலா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு மேரினேஷன் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த மசாலா மேரினேஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சரி, ஓகே, இந்த மசாலா போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாது. இது கூட மசாலா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மசாலா டிஃப்ரெண்ட்டாக நம்ம அரைச்சி போடுறோம். ஓகே, ஃபிஷ் ரெடி. இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மேரினேஷன் பண்ணிடலாம். சட்னி ஒன்று பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், தேவையான பொருள் இங்கே இருக்குது. கீழே பாருங்கள், இது வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். வரமிளகா ஒரு 5-6 பாருங்கள். புளி, பூண்டு, சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா அடுத்தது சால்ட்டு, தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரா நல்லாவே போடலாம். சோம்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கூட தக்காளி, சும்மா ஒரே ஒரு தக்காளி மிக்சியில் அரைக்கிறதுனால ஜஸ்ட்டு அரிஞ்சு போட்டாச்சு. லெமன் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதை போய் இப்போ நாங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து எப்படி எந்த இடத்துல குக் பண்ணுறேன்னு பாருங்கள். கடைசி வரையும் பாருங்கள். அந்த குக் பண்ணுற இடம் தான் ஒரு டிஃப்ரெண்டான இடம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக அரைச்சாச்சு. அம்மியில் கொடுத்து பாருங்கள், ஒரு சட்னி மாதிரி, ஒரு தொக்கு மாதிரி அரைச்சாச்சு. ஓகேங்களா? இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபிஷ்ஷை வந்து தவாவில் போட்டு இந்த சட்னி மேலே அப்ளை பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும். நல்லா இந்த வின்டர் சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மிளகு, ஜீரகம்லாம் போட்டிருக்கோம். உடம்புக்கும் நல்லது ரொம்ப. உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் இதை சாப்பிட்டீங்கன்னா உடனே சளி சரியாயிடும். இதை நம்ம எங்கே கிரில் பண்ண போகிறோம், எங்கே குக் பண்ண போகிறோங்கிறது தான் ஒரு வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் ஒரு வித்தியாசமாக எப்படி கிரில் பண்ணுறோம் அப்படிங்கிறது. நம்ம நண்பரோட ஹோட்டலில் ஒன்று பர்மிஷன் கேட்டிருக்கோம். தேஜாஸ் கேட்டரிங் ஹோட்டல்ஸ், சரிங்களா? இங்கே தான் பர்மிஷன் கேட்டிருக்கோம். ஒரு ஓப்பன் ஃபயர்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு தோசைக்கல்லில் விறகு வச்சு சமைக்கிறாங்க. அதில் கிரில் பண்ணால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அவர்கிட்ட ஆல்ரெடி பர்மிஷன் கேட்டுவிட்டோம். வாங்க நம்ம போய் எப்படி குக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, இந்த கடை உள்ளே போகிறோம். இந்த கல்லு தான் பண்ண போகிறோம். கல் நல்லா சூடாக வச்சுருக்காரு. விறகுலாம் சூப்பராக வச்சுருக்காரு. சரிங்களா? பிஸ்னஸ் டைம் ரன் ஆகிட்டு இருக்குது. அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நம்ம கிரில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபிஷ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம இன்ஸ்டியூட்டில் எடுத்து அப்புறம் ஃபிஷ்ஷு, அதுக்கு உண்டான அந்த சட்னி, ஃபஸ்ட்டு தோசை ஊற்றுனோன்னே அடுத்தது நம்ம
ரெடி பண்ணிடலாம். அவங்க கடையை பார்த்தலாம். சிம்பிளான கடை தான், காற்றோட்டமாக இருக்கும். அவர் தான் மிஸ்டர் ஆனந்த் கடை சார் தான் பர்மிஷன் கொடுத்தாரு. அவரும் ஒரு ஷெஃபாக இருந்தவர். நீங்கள் எங்கே செஃப்பாக இருந்தீங்க? ஸ்டார் ஹோட்டலில் ஒரு 14 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். சரி சரி. அது போக கோயம்புத்தூரில் ஒரு கிச்சனில் வந்து ஒரு பல்க் கிச்சனில் பர் டே வந்து ஒரு 5000 மீல் போகிற அளவுக்கு உள்ள ஒரு கிச்சனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சவுதியில் ஒரு 1 இயர் இருந்திருக்கேன் சார். இப்போ ஓனாக வந்து ரெஸ்டாரண்ட்? ஆமாம் சார், 2-3 ரெஸ்டாரண்ட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். ஆமாம், ஸ்டார்ட் அப்புக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். ஓகே சார். ஜஸ்ட் ரொம்ப சூடாக பார்த்து ரொம்ப சூடுலாம் இல்லை. வாங்கி விட்டுருவோம். நம்ம மசாலா கம்மியாக போட்ட மீன் பாருங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ஃபிஷ், இந்த மசாலா வந்து மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணுறோம். கலர் ஆட் பண்ணல, நம்ம கலர் ஆட் பண்ணாமல் நம்மளே ரெடி பண்ண வறுத்தரைச்ச மசாலா. காணதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஸ்லிப் பண்ணி விட்டேன். ஸ்லோ ஃபயரில் அது குக் பண்ணி விட்டால் போதும். ஓகே, இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ கல்லுலேருந்து எடுத்து அழகாக அங்கே ஷெஃப் வந்து பிளேட்டு பண்ணிட்டாப்புல. இதை நம்ம சாப்பிட வச்சு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு, நல்லா டெக்கரேஷன் பண்ணியாச்சு. சரி, பார்க்க நல்லா இருக்குது, சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்ட்டு கொடுத்து பார்ப்போம். சாப்பிட்டு பாருங்களேன். இது நிறைய குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக பீஸ் நல்லா அப்படியே சாஃப்டாக இருந்திருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நாக்கில் எச்சு வருது. சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப காரம் இருக்குங்களா? காரம்லாம் இல்லை, சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதோட மசாலாவோட ஃப்ளேவர் வந்து அவங்க வறுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டேஸ்ட் அப்படியே வாய் ஃபுல்லாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ.